ஆண்டவரே. இந்த 11 மாதம் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணன் மணியை போல பாதுகாத்த ஆண்டவரே. தீங்கும் அணுகாதபடி எங்களும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தான் வைத்திருக்கிற அநேக வேலிகளிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து எங்களை பாதுகாத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனமும் ஒற்றுமை எங்க இருதயத்துக்குள்ள வைத்த ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் அலைந்த என்னை மீட்டீரே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் நீரே, நம்பினோர் குந்தன் தயவாலே. கண்ணன் மணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணன் மணி போல் காத்தீரே, உம்மை. Hallelujah. Praise the Lord. Let us worship the name of the Lord for the great wonders He has done in our life. வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நாம் துதிப்போமாக. We'll praise His holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதிப்போமாக. Greater is He that's in me than greater is He in the world. உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். Hallelujah. So the Lord who's in you is greater is the one who is outside. அதனால இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். He never let us down. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். His name is everlasting
God, அவருடைய நாமம் நித்திய தேவன், everlasting Savior, அவர் நம்மளுடைய நித்திய who does ரட்சகர், great, wonderful things in our life. நம் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். As the Lord spoke last week about Beraka. ஆண்டவராகிய தேவன் நம் சபையில போன வாரம் பெராக்காவை குறித்து பேசினார். What's the meaning of Beraka? Is a valley of blessing. பெராக்கா என்றால் ஆசீர்வாதம் நிறைந்த நதி. Oh, it's a valley of blessing. அது ஆசீர்வாதத்தின் நதியாக So இருக்கிறது. what do we have to do to receive the blessings of the Lord? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What is the thing we have to do to receive all the blessings from our God? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to do the deeds that the Lord wants us to do. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற கிரியைகளை நாம் செய்ய What வேண்டும். are the deeds? அது என்ன மாதிரியான கிரியைகள்? Many people think that if I fast and pray, I can receive whatever I have asked for from the Lord. நிறைய ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது நம்ம கேட்கிறதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்வார் என்று. I'm sure to say that what you think is not correct. நான் இங்கே ஒரு காரியத்தை உங்களிடத்துல நிச்சயமாக சொல்ல முடியும், என்னவென்றால் நீங்க நினைக்கிறது தவறு என்று. Because it's all in one angle it might be correct. சில நேரங்களிலே உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்துல ஜெபிப்பது நாம் பெற்றுக்கொள்கிறோம். Because if you do the fasting, if you be in a fast by the will of the Lord, then the things what you deserve or desire shall be given to you. ஏனென்றால் சில நேரங்களிலே உண்மையாக ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கின்ற உபவாசத்திலே தேவன் பிரியமா இருந்து நம்ம கேட்கின்ற காரியங்களை நமக்கு செய்கிறார். So we have to find out whether it's the Lord's will for us to fast and pray. அதனால் நாம் உபவாசித்து ஜெபிப்பது மெய்யாகவே ஆண்டுடைய சித்தமா என்று அறிந்துதான் நாம் செய்ய Many வேண்டும். of us do not understand the will of the Lord. நிறைய பேர் ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். They think that they can get everything what they wanted from the Lord by fasting. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உபவாசித்து ஜெபித்தால் நம்ம எதை வேணாலும் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று. It's not like that. ஆனால் அது அப்படியாக அல்ல. You have to wait in the Lord. நம்ம ஆண்டவருக்குள் காத்திருக்க You வேண்டும். have to wait in the Lord நம் கிறிஸ்துவுக்குள் and காத்திருக்க do வேண்டும். whatever you want to do according to the will of the Father. அவர் உங்ககிட்ட என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். So if you walk according to His way and do according to His will, then you shall receive what you need. அவருடைய வழியின்படியும் அவருடைய சித்தத்தின்படி நாம் செவி கொடுத்து நாம் நடப்போம் என்றால் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். Yes, definitely He will look after all your needs. ஆம், நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். All we have some desires in our heart. நமக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய இருதயத்திலே வாஞ்சைகளும் Many are விருப்பங்களும் the இருக்கிறது. desires of a man or a woman. ஒரு மனுஷியோட வாழ்க்கையில வைத்திருக்கிற விருப்பங்களும் Many are the வாஞ்சைகளும் desires அதிகமாக of a இருக்கிறது. human being. ஒரு இயல்பான ஒரு மனுஷனுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. So whatever you wish, if you want it to be, given by the Lord, you should do according to the will of the Lord. அதனால் உங்களுடைய விருப்பங்களும் வாஞ்சைகளும் நிறைவேற வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்க So வேண்டும். what is the desire of the Lord? ஆண்டுடைய விருப்பம் என்ன? It's not fasting and praying. நீங்க உபவாசித்து இருப்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்காது. See, you fast and you pray for yourself. நீங்க உபவாசித்து ஜெபிப்பது உங்களுக்காக நீங்க நிச்சயமாக செய்யலாம். For yourself. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இல்ல உங்க தனிப்பட்ட காரியங்களுக்காக நீங்க நிச்சயமா உபவாசித்து ஜெபிக்கலாம். And if you have if you have some burden for someone who's unrighteous to be saved, then you can fast and pray. இல்ல ஒரு அவிசுவாசியா இருக்கிறவங்க மேல பாரம் கொண்டு நீங்க அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறீங்கன்னா நிச்சயமா உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். But it is not for your family. It does not work for your family. ஆனா அது உங்க குடும்பத்திற்காக அது செய்ய முடியாது. Because it is not necessary for your family. ஏன்னா அது அப்படி இருந்து உங்க குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கணும் என்பது அவசியம் இல்ல. You know why it's not necessary for family? Because they are of your own flesh.
ஏன் அது உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக அது வேண்டாம் என்று சொல்றேன்னா அவங்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக So ask and இருக்கிறபடினாலே the Lord shall give for your family. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீ கேளு அதை நான் உனக்கு செய்வேன் என்று. I'll give for your family. நீ உன் குடும்பத்துக்காக நீ கேட்டினா அதை நான் உனக்காக செய்வேன். So I don't think it is necessary for you to pray fasting for your own family. அதனால உங்க குடும்பத்திற்காக நீங்க உபவாசம் இருந்து ஜெபிப்பது அவசியம் இல்லை If என்று I நான் want நினைக்கிறேன். someone, in outer way, if he is not my relative and my neighbor or some other person to be saved or to be healed from diseases, then I have to fast and pray. இல்ல என்னோட உறவினர்களே அவங்க இல்ல, என்னுடைய யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க மேல பாரம் கொண்டு அவங்களுடைய ரட்சிப்பிற்காக இல்ல அவங்க சுகமடைய வேண்டும் என்று நான் நினைச்சேன்னா அவங்களுக்காக நான் நிச்சயமா உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். So I'm saying to you, there's something greater than fasting and prayer. நான் உங்ககிட்ட இந்நாளில எதை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் உபவாசத்தை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம கேட்கிறதை பெற்றுக்கொள்வதில்லை. We are entering into the Christmas season and there's the only festival for a Christian. இந்த வருகின்ற மாதத்திலே நம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள்ளாக வருகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கிறது. Christmas, Easter and New Year. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், நியூ இயர் இது மூன்று தான் ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையாக இருக்கிறது. The main important festival for a Christian. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த மூன்று தான் மிகவும் முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. According to the Bible, ஆண்டவருடைய வேதத்தின்படி the day of the Pentecost is the most important. ஆனா பெந்தெகோஸ்து நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது. The 50th day is the most important day. அந்த 50வது நாள் ஈஸ்டருக்கு பிறகு வருகிற அந்த 50வது நாள் அந்த பெந்தெகோஸ்து நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறது. Jesus Christ fasted for 40 days. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். Jesus Christ fasted for 40 days. 40 நாட்கள் அவர் உபவாசத்திலே இருந்தார். Because he came as a man. ஏன்னா ஒரு மனுஷனாக வந்தார். And he lived as a man. ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார். And he went up as a God. ஆனா மேலே போகும்போது அவர் தேவனாக சென்றார். But he came as a God in like a human. ஒரு மனுஷனாக ஒரு மனுஷ சாயலிலே இந்த பூமியிலே வந்தார். And he went above as God. ஆனா வானத்துக்கு திரும்ப செல்லும்போது தேவனாக சென்றார். As Lord. தேவ ரூபத்திலே அவர் சென்றார். So he got the victory over through the cross. சிலுவையின் மூலமாக அவர் வெற்றி சிறந்தார். And he did not take the victory, he gave to you and me. அந்த வெற்றி அவர் எடுத்துக்கொள்ளாமல் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கொடுத்தார். Now we have to take the victory of the Lord. இப்பொழுது ஆண்டவர் அந்த வைத்த அந்த ஜெயத்தை அந்த வெற்றியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to take the victory from the Lord. தேவன் நமக்காக கொடுத்த அந்த வெற்றியை நம்ம எடுக்க வேண்டும். Because when he went, he did not take it, he gave to us. ஏன்னா அவர் மறுபடியும் வானத்துக்கு போகும்போது அவர் வெற்றி சிறந்து செல்லும்போது அந்த வெற்றி அவரோடல அவர் எடுத்துக்கொண்டு போல நம்ம கிட்ட கொடுத்தார். This November, December, many people they fast for 40 days and 21 days. And New Testament people fast for 50 days. இந்த நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் நிறைய பேர் உபவாசத்துல இருக்கிறது நம்ம கேள்விப்படலாம். அந்த ஒரு 40 நாள் இருப்பாங்க, இல்ல 21 நாள் இருப்பாங்க, இல்ல சில பேர் 50 நாள் இருப்பாங்க. 21 days is Daniel fasting. 21 நாள் உபவாசம் தானியேலின் உபவாசம். 40 days fasting is the fasting of Jesus Christ. 40 நாள் உபவாசம் இயேசு கிறிஸ்துவின் உபவாசம். And 50 days fasting is the New Testament saints. 50 நாள் உபவாசம் அந்த புதிய ஏற்பாடின் ஜனங்களின் உபவாசமாக இருக்கிறது. Only on the 50th day the Lord poured his power. அந்த 50வது நாளிலே ஆண்டவர் தேவன் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். Believe my word because it's not my word, it's from the Bible. நான் சொல்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக வேதத்திலே இருக்கிறது. So you are in the time of the Pentecost. நீங்க இப்பொழுது பெந்தெகோஸ்து நாட்களிலே இருக்கீங்க. And we live in the time of the Pentecost. பெந்தெகோஸ்தின் காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The day of the Pentecost is the 50th day. அந்த பெந்தெகோஸ்து நாள் 50வது நாளாக இருக்கிறது. Hallelujah. 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 So what are you going to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? See what the Lord revealed to me is, தேவன் எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்றால், rather than fasting and receiving, உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்கிறதை காட்டிலும் this time the Lord is saying, give what you can give for the poor people.
உபவாச இருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதை காட்டிலும் இந்த முறை மற்றவர்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, தரித்திரர்களுக்கு உதவி செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவன் உணர்த்துகிறார். I'm not saying give to church, give to that, give to this. That's secondary. That you have to give. நான் எனக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க என்று நான் சொல்லல. அதையே நீங்க செய்யதான் வேண்டும், அது உங்க கடமையாக இருக்கிறது. But this particular year, ஆனா இந்த ஆண்டிலே குறிப்பாக let us focus our eyes towards the widows and the lonely people and the people who are really in need. நம்மளுடைய கண்களை உண்மையாகவே தேவைகளுக்காக ஏங்குகிற ஜனங்களுக்கும் விதவைகளுக்கும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியதாக The இருக்கிறது. people who are lonely. தனிமையாக இருக்கிற ஜனங்களுக்கும். So today also I'm going to do a prayer for people who are widows, lonely. I'm going to pray today's prayer. இந்நாளிலேயும் நான் ஒரு விசேஷித்த ஜெபத்தை தனிமையாக இருக்கிறவர்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் Not only the people in our church but also the people who are of the church of Christ. நம்ம சபையில இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவனுடைய சபையில இருக்கிற அனைவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். So this year we are going to target some poor people really near your house whom you know, to give them some food or clothing what they need. இந்த முறை உண்மையாகவே ஏழை எளியர்களுக்கு யாரெல்லாம் உண்மையாகவே தேவையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவா இருக்கலாம், இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எப்படியானாலும் ஒரு உதவியை நாம் செய்ய வேண்டும். You might walk in your road when you are going towards your house. You might see lonely people sitting in one corner and without anything, without a proper food. உங்க வீட்டுக்கு நீங்க போகின்ற வழியில நிறைய பேர் அப்படி பார்க்க முடியும். தனிமையா இருப்பாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரியான ஜனங்களுக்கு நீங்க போய் உதவ வேண்டும். Let us focus on these people. இந்த ஜனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Let us focus on these people, but don't give to the people who are already getting aid from other people. ஆனா ஏற்கனவே மற்றவங்க கிட்ட இருந்து உதவி பெற்ற ஜனங்களுக்கு போய் நீங்க கொடுக்காமல், whatever you give, it should go directly to the person who is in need. மெய்யாகவே உதவிக்காக ஏங்குகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். Don't give to an organization. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போய் கொடுக்காமல், because we do not know the organization is really going to give everything what you give. ஏன்னா நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையாகவே அந்த ஜனங்களுக்கு தான் போய் அது சேருமா என்று நமக்கு தெரியாது. They'll put something in their pocket and they'll give the balance. கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்துட்டு மீதியை தான் அவங்க கொடுப்பாங்க. So whatever we do, let it go directly to the person who is in need. அதனால நம்ம என்ன செய்தாலும் நேரடியாக யாருக்கு போய் அந்த தேவை சேர வேண்டுமோ அவர்களுக்கே நாம் செய்யவும். Poor family in your area with children, small children, they might like to have a new dress for the children. They might be whatever the religion they are. That's not our botheration. It's not that they should be Christian. They can be of any religion. But why can't we give a beautiful dress for the child? நீங்க தங்குன்ற ஏரியால இருக்கலாம், இல்ல ஒரு ஏழை குடும்பமா இருக்கலாம், சின்ன சின்ன குழந்தைய வச்சிருக்கலாம், ட்ரெஸ் வாங்க முடியாத நிலைமையில இருக்கலாம். அந்த மாதிரியானவர்களுக்கு போய் ஒரு புது ட்ரெஸ், அவங்க கிறிஸ்டியன்ஸா தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. They're also human beings. அவர்களும் மனுஷர்கள் தான். Don't separate yourself from others. மற்றவர்களிடையே நீங்களே உங்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டாம். See, I seen many Christians. They are not Christian. They are called Christian, but they are not Christians. நான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனா அவர்களோ கிறிஸ்தவர்களாக இல்ல, ஆனா சும்மா கிறிஸ்தவர்கள் என்று. They have beautiful names, wonderful names. நல்ல நல்ல பெயர் வைத்திருப்பாருங்க. But they do all rubbish. ஆனா பண்ற காரியம் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிறது. See, you might be born in a Christian family. That's not to say that you are a Christian. நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினால பிறந்ததனால நீங்க ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாது. So don't cheat yourself and don't think that you're cheating God. அதனால ஆண்டவரை நீங்க ஏமாத்துறன்னு நினைக்காதீங்க, நீங்க உங்களை தான் ஏமாத்தி கொள்றீங்க. So this particular year we are going to receive whatever we need. அதனால் இந்த ஆண்டிலே குறிப்பாக நாம் இழந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். So the Lord shall open a way. ஆண்டவர் அதற்காக ஒரு வழியை திறப்பார். The Lord shall open a way. ஆண்டவர் அதற்காக ஒரு வழியை திறப்பார். And the Lord shall open a way for you to receive the blessing. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் ஒரு வழியை திறப்பார். See, if I don't plant a seed, how can I expect the plant to grow?
நான் ஒரு விதையே விதைக்காம செடி வளர வேண்டும் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? I don't plant anything. நான் எதுவுமே விதையே போடல. I did not plant anything. நான் விதையே போடல அந்த செடி வளர்றதுக்கு. I want a mango tree. எனக்கு ஒரு மாங்காய் மரம் வேண்டும் என்று Then நினைச்சேன். I have not planted a mango seed. ஆனா ஒரு மாங்காய் விதையை நான் வைக்கல. But how can I expect a mango? ஆனா அதுல இருந்து ஒரு மாம்பழம் வரும் என்று நான் Only எப்படி if எதிர்பார்க்க I முடியும்? plant the seed, then I can expect. அந்த மாமரத்தின் விதையை நான் வைத்தேன் என்றால் மாத்திரமே நான் எதிர்பார்க்க முடியும். Likewise, அதே போல you are getting an opportunity to do something so that you can plant a seed. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒரு விதையை விதைக்கும்படி உங்களுக்கு ஒரு Plant காரியத்தை the கொடுக்கிறார். seed. நீங்க விதையை விதைங்கள். Plant the seed. விதையை நீங்க விதைக்க வேண்டும். Then you can reap. அப்பொழுதுதான் நீங்க அறுவடை செய்ய And முடியும். it's written, the son of Abraham, Isaac, he sowed in that land and received 100-fold. ஆண்டவருடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் மகனா இருந்த ஈசாக்கு விதை விதைத்தார். அதே ஆண்டிலே 1000 மடங்கு பெற்றுக்கொண்டார். 100 மடங்கு பெற்றுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. So the same year he received 100-fold what he wanted to, what he had to receive. ஈசாக்கு விதை விதைத்தார். அதே ஆண்டிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். So many pastors, they say, plant in the church, plant in the church, plant in the church. நிறைய போதகர்கள் சொல்றத நம்ம கேக்குறோம், சபையில போய் விதைய விதைங்க, சபையில கொடுங்க, சபைக்கு செய்யுங்க என்று. And these pastors, they'll build the old buildings and everything, whatever they want. இதன் மூலமாக அந்த போதகர்கள் அவங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து கொள்கிறார்கள். I heard some pastors, plant one column. சில போதகர்கள் இப்படியாக சொல்லி இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பில்லருக்காக நீங்க விதை விதைங்க என்று சபை கட்டுவதற்கு. They want for themselves. அவங்களுக்காக தான் சொல்றாங்க. But now the Lord is speaking to you. ஆனா தேவன் இந்நாளிலே உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். No. This is temporary. The Lord is going to come very fast. இதெல்லாமே ரொம்ப தற்காலிகமான காரியங்கள். தேவன் ரொம்ப But சமீபமாக these things also வரப்போகிறார். shall be supplied by the Lord. The Lord shall open a way. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் இதை எல்லாத்தையும் சந்திப்பார். ஆண்டவர் ஒரு வழியை திறந்து நம்மளுடைய தேவைகளை நிச்சயமாக I சந்திப்பார். believe in Him. You have to translate in Tamil and sing with me. I believe in Him. நான் அவரை விசுவாசிக்கிறேன். And I believe in His word. அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். His word is powerful. அவருடைய வார்த்தை வல்லமையானது. And if He says, He shall do it for us. அவர் சொல்லியிருப்பார் என்றால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று He அவர் is a சொல்லியிருப்பார் God of என்றால். mercy. அவர் இரக்கங்களின் தேவன். He is a God of compassion. அவர் தயவுள்ள தேவன். And He is a gracious Lord. அவர் கிருபை நிறைந்த தேவன். He is the glory and the lifter of my head. அவர் என்னுடைய மகிமையும் என் தலையை He is the உயர்த்துகிறவருமாய் glory இருக்கிறார். and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். Father, oh Lord, art a shield to me, my glory and the lifter of my head. Father, oh Lord, art a shield to me, my glory and the lifter of my head. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. And He heard me out of His holy hill. My glory and the lifter of my head. Endro Khaniandro. Father, oh Lord. Father, oh Lord, art a shield to me. Come on, sing again. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord. Father, oh Lord, art a shield to me. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு அவர்
Come on. என் தேவனே, என் தலையை உயர்த்தும் தேவனே, my glory and the lifter of my heart. For thou, Lord, come on, sing. Unto thee, O Lord. Unto thee, O Lord. Come on, sing. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Show me thy ways. Thy ways, O Lord. Thy ways, O Lord. Teach me thy paths. Teach me thy paths. Thy paths, O Lord. Thy paths, O Lord. Oh my God, Oh my God. I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies. Triumph over me. There are flying angels. Translate. There are flying angels தேவ தூதர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். surrounding this place. இந்த இடத்தை சுற்றிலும் There are flying angels தேவ தூதர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். surrounding this place. இந்த இடத்தை சுற்றிலும் I can hear a voice எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. from the angel's mouth தேவ தூதர்களுடைய வாயிலிருந்து saying, the Lord shall be a wall of fire all around you. Amen. அது என்ன வார்த்தை என்றால், தேவன் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார் என்று. I see angels நான் தேவ தூதர்களை பார்க்கிறேன். like a wind flowing over this place, ஒரு காற்று இந்த இடத்தை சுற்றிலும் வீசுகிறது போல covering your place. உங்க இடத்தை பாதுகாத்து சுற்றி They are flying around, அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். and the angel of the Lord speaks out. ஆண்டுடைய தேவ தூதர் இப்படியாக பேசுகிறார். The Lord is a wall of fire all around you, தேவன் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக and இருக்கிறார். the compassion of the Lord your God is come into your place. உங்களுடைய இடத்துக்குள்ளே தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் வந்திருக்கிறது. This is the prophecy he speaks இது தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனம். from the mouth of an angel. தேவ தூதருடைய வாயிலிருந்து இப்படியாக பேசுகிறார். I speak at what he says. அவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். He is speaking to your mind. அவர் உங்களுடைய எண்ணங்களுக்கு Why பேசுகிறார். are you confused? நீ ஏன் குழப்பத்தில் இருக்கிறாய்? Why are you scared of nothing? எதற்குமே பயப்பட வேண்டியா இல்லாத காரணத்துக்கு ஏன் பயந்து The கொண்டிருக்கிறாய்? Lord is a wall of fire all around you and your house. தேவன் உன் வீட்டை சுற்றிலும் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக The Lord இருக்கிறார். shall hold your children தேவன் உன்னுடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்வார். and cover them by his blood, அவருடைய இரத்தத்தினால் அவர்களை மூடுவார். and the blood will flow inside every veins. எல்லா நரம்புகளுக்குள்ளும் தேவனுடைய இரத்தம் பாய்ந்தோடும். And you and your children shall live in safe. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாப்பிலே The இருப்பீர்கள். weapon which is trying to come against you உனக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற ஆயுதமானது shall not be able to come near you, அது உன் பக்கத்துல வர முடியாது. because the wall of fire is all around you ஏனென்றால் தேவனுடைய அக்கினி மதில் உன்னை சுற்றிலும் and இருக்கிறது, inside you. உனக்குள்ளே இருக்கிறது. Hallelujah.
There are beautiful angels அழகான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் surrounding our place நம்ம இடத்தை சுற்றிலும். and make your mind cool. உன்னுடைய எண்ணங்களை அப்படியே சாந்தமாக்கும்படிக்கு He makes your mind cool. உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய நினைவுகளை The breeze of the Lord is inside you. தேவனுடைய காற்று உனக்குள்ளே இருக்கிறது. It's coming and touching your body. உன்னுடைய சரீரத்தை வந்து தொடுகிறது. You shall be healed by the power of God in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையினால் நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். Don't worry about anything. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. Don't worry about the evil one. சாத்தானை பற்றி நீ கவலைப்படாத. He will not touch you. அவன் உன்னை தொட மாட்டான். He will not touch you. அவன் உன்னை தொட மாட்டான். He will not be able to touch you. அவன் உன்னை தொட I am முடியாது. God. நானே உன்னுடைய Your தேவன். God உன்னுடைய தேவன். who had formed you in your mother's womb உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின தேவன். shall hold you in his hand. அவருடைய கரங்களிலே உன்னை பிடித்துக் And கொள்வார். he will carry you and say, my child. அவர் உன்னை அப்படியே தூக்கி என்னுடைய மகனே என்னுடைய மகளே என்று Oh, சொல்வார். hallelujah. As a mother pitieth her child, அவருடைய தாய் அவங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்களோ, as a mother comforteth the child, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல the Lord has come near you to தேவன் உன் comfort you. பக்கத்திலே உன்னை தேற்றும்படி உன் அருகிலே வந்திருக்கிறார். Prophetical words are spoken, not always. எப்பொழுதுமே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் But the பேசப்படாது. Lord is speaking with power. ஆனா தேவனோ வல்லமையுடன் The பேசிக் almighty power is கொண்டிருக்கிறார். coming upon you. அவருடைய வல்லமை மிகுந்த No வல்லமை evil வந்து shall come near கொண்டிருக்கிறது. your dwelling. உன் வீட்டின் அருகிலே எந்த ஒரு வாதையும் Though நெருங்க I walk முடியாது. through the valley of the shadow of death, I shall fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Though I walk through the valley of the shadow, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு For thou பயப்படேன். art with me. தேவரே நீர் என்னோட இருக்கிறீர். Thy rod and thy staff, they comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். The Lord is speaking to you, my dear friend. தேவன் உங்க Hallelujah. கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பான மகனே என்னுடைய அன்பான மகளே. God, my God. When I awesome wonder, consider all the works the hand hath made. Sing, I see the stars. I hear the rolling. Thy power throughout the universe. Sings my soul, my soul, my soul. My Savior God, To thee, how great thou art. How great thou art. oh my son. Come on. என்னுடைய அன்பான மகனே, Oh my dear son. என்னுடைய அன்பான மகனே, The power of God falleth upon you. ஆண்டவருடைய வல்லமை உன் மேலே விழுவதாக. Oh my dear daughter. என்னுடைய அன்பான மகளே, The power of God is falling upon you. தேவனுடைய வல்லமை உன் மேலே விழுந்து கொண்டே The Lord is இருக்கிறது. picking up from miry clay. ஆண்டவர் உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி He is picking எடுக்கிறார். up. உன்னை அப்படியே தூக்கி எடுக்கிறார். You are from the dust. நீயோ உளையான சேற்றில் இருக்கிறாய். The Lord is picking up. தேவன் உன்னை அப்படியே தூக்கி I எடுக்கிறார். see the hand of the Lord. அவருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். I see his hand. அவருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். Not in brown color. Not in brown color. பிரவுன் கலர் இல்ல, Not in black color. பிளாக் கலர் இல்ல, Not in a fair color. இல்ல ரொம்ப வெள்ளை நிறமும் கிடையாது. But in a red color. ஆனா சிவப்பு கரங்களை நான் பார்க்கிறேன். Who's the hand? Who's யாருடைய red? கரங்கள்? I think I'm seeing the Lord's hand the first time in a red color. நான் முதல் முறையாக தேவனுடைய கரங்களை சிவப்பு நிறத்திலே பார்க்கிறேன். I have come to save you
and cleanse you from every problem. நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படிக்கு வந்திருக்கிறேன். My nail pierced hand is upon you. ஆணி பாய்ந்த கரங்கள் உன்மேல இருக்கிறது. Hold my hand. என் கரத்தை பிடித்துக்கொள். My dear son, என்னுடைய அன்பான மகனே, my dear daughter, என் அன்பான மகளே, I shall fulfill the desires of your heart. நான் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை I shall நிறைவேற்றுவேன். fulfill the desires of your heart. நான் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை I shall நிறைவேற்றுவேன். fulfill your desires of your heart. நான் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன். Delight yourself in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சியாயிரு. Delight yourself in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. And I shall fulfill the desires of your heart. அப்பொழுது நான் ஒரு இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன். Holy Spirit, Holy Spirit, Yandronia ka, oh shahaha Yandronia. Yes, Lord, touch every person now. In Jesus Christ's almighty name. Holy Spirit, Holy Spirit, Spirit of the living God, Spirit, Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Rebecca, Rikirio Dronia, Rakanio Drosha Dronia, Reneke Nikirio Dronia. Hallelujah. Say the Lord. The Lord of hosts says to you. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of hosts says to you. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The sovereign Lord is your strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். The sovereign Lord is your strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். உன் பலன். உன் பலன். The sovereign Lord is your strength. ஆண்டவராகிய கர்த்தர் உன் பலன். He says, I will make your feet like the feet of the hens and make you walk in the high அவர் places. சொல்லுகிறார், அவர் உன்னுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க Why don't you பண்ணுவார். stand up now and be in the presence of the Lord? Let us stand. எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலே. I speak out the words of the Lord to you. ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். Don't see here and there. இங்கே Just அங்கே don't think பார்க்காதீங்க. about something else. வேற எந்த ஒரு It's not சிந்தனையும் necessary. உங்களுக்குள்ள வேண்டாம். The தேவையில்லாத things which is not சிந்தனைகள் வேண்டாம். necessary, don't think about that. தேவையில்லாத சிந்தனைகள் The Lord உங்களுக்குள்ள wants you to வேண்டாம். stand. தேவன் உங்களை நிற்கும்படி And He is சொல்லுகிறார். saying to your feet. அவர் உங்க கால்களுக்கு சொல்லுகிறார். He is saying to your feet. அவர் உங்க கால்களிடத்திலே சொல்லுகிறார். The sovereign Lord is your strength. ஆண்டவராகிய கர்த்தர் உன் பலன். The sovereign Lord is your strength. ஆண்டவராகிய கர்த்தர் உன் பலன். He makes your feet like the feet of the hens. அவர் உன் கால்களை மான் கால்களை போல ஆக்கி And He shall make your feet walk in the highest places. உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க In your high பண்ணுவார். places. உன்னுடைய உயரமான The high ஸ்தலங்களிலே உன்னை places the Lord has நடக்க kept for பண்ணுவார். you. தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த Let us go உயரமான towards ஸ்தலங்களிலே 2025 with victory. 2025 ஆண்டுக்குள்ளே வெற்றியோட நம்ம செல்லுவோம். Yes, hallelujah. Hallelujah. No evil power can be able to overcome you. எந்த ஒரு சாத்தானின் வல்லமை உன்னை Come மேற்கொள்ள on, say, no முடியாது. evil power shall be able to overpower me. சொல்லுங்க, எந்த சாத்தானின் வல்லமையும் என்னை மேற்கொள்ள No முடியாது. evil power shall be able to overcome my எந்த family. சாத்தானின் வல்லமையும் என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. My children are His children. என்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள். My children are your children. என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் They ஆண்டவரே. are yours, O Lord. ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்கள். They will not go off waste. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக மாட்டார்கள். You, O Lord. நீரே தேவன். You, O Lord. நீரே ஆண்டவர். You put your spirit upon our children. நீர் உம்முடைய ஆவியை எங்க பிள்ளைகள் மேல ஊற்றி And the power of God shall come upon them. ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேலே And வந்து விழும். demonic forces which is trying to obstruct them from not coming to God shall be demolished now in the name of Jesus Christ. அவர்களை ஆண்டவர் கிட்ட நெருங்க கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளும்
இப்பொழுதே Lord, உடைக்கப்படுவதாக. I see myself and our family and our children in your palm. ஆண்டவரே, நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே பார்க்கிறேன். And I've been lifted by the Lord. நான் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறேன். And my children and everyone are in the palm of the Lord. என்னுடைய பிள்ளைகளும் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறார்கள். Hallelujah. உள்ளங்கைகளிலே இருக்கிறார்கள். காக்கும் கரங்கள். Lord, I don't want anyone to look here and there. I don't want anyone to look in here and there. யாருமே இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. Don't meditate in something else which you do not need. தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வேண்டாம். Even the children should be very careful. All wake up all the children. All stand up before the Lord. கவனமாக இருங்க. எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக All stand before the Lord. தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் Now. There's power in the almighty name of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Hallelujah. His name is Jesus Christ of Nazareth. அவருடைய நாமம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. He is coming upon you now. அவர் உங்க மேல இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். You shall not be demolished. நீங்க அழிந்து போக மாட்டீங்க. You shall not be destroyed. நீங்க அழிந்து போக மாட்டீங்க. The weapon which is formed against you shall be destroyed in the start. உங்களுக்கு விரோதமாக அந்த உருவாக்கப்பட்ட ஆயுதமானது அந்த உருவாகின்ற உருவாக்குற இடத்திலே அழிக்கப்படும். ஆமென். Hallelujah. Oh, for thou, O Lord, are a shield to me. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord. Come on, sing again. Do I lift up my soul. Oh my God. Oh my God, I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Show me thy ways. Thy ways, O Lord. Teach me thy path. Teach me thy path. Can anyone take the song and give to me? Can anyone? In the front. So God. Oh my God. Oh my God. Oh my God. I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not my Let me not be enemies. ashamed. Let not my enemies triumph over me. I wait on you, O Lord. I wait on you only. I trust you, O my Lord. உம்மை நம்பி இருக்கிறேன் என் தேவரே. உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருக்க. Sing. Yes, sing. Yes, Maggie. என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Yeah, let none that wait on thee be ashamed. Let none that wait Amen. Urabana khani andro. on thee be Ashamed. Oh my Lord. Edronia. Oh my God. Oh my God. I Trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. என்னை சுற்றிலும் எத்தனையோ எதிராளிகள் என்னை கீழே வெல்ல தள்ள சத்துருவின் ஆயுதங்கள் ஆனாலும்
என் தேவரே என்மேல் இரக்கமாயிருக்கிறீர். ஒரு நாளும் என் சத்துருக்கள் unto thee, O Lord, do I lift up my soul unto thee, O Lord. Do I lift up my soul? Oh my God, My God. I trust in thee, O Lord. I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. Be ashamed, let not my enemies triumph over me. Hallelujah, hallelujah. Now I speak in the name of our Lord and Savior Jesus Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். Before this end of this 2024 December, இந்த 2024 ஆண்டின் முடிவுக்குள்ளாக the power of God shall come upon us and our family, நம்ம மேலும் நம்மளுடைய குடும்பத்தின் மேலும் ஆண்டுடைய வல்லமை வந்து இறங்கும். and the Lord shall give us peace. தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். The Lord shall give healing. தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பார். The Lord shall give happiness and joy. தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். The Lord shall give prosperity what we require. நமக்கு தேவையான செழிப்பை ஆண்டவர் கொடுப்பார். The Lord shall give us long life in this world with strength. இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற நாட்களிலே தேவன் நமக்கு நீடித்த நாட்களை பலத்துடன் கொடுப்பார். And at last the Lord shall give us the eternal life. கடைசியாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். Barakah. பராக்கா, Oh, the valley of blessings. ஆசீர்வாதத்தின் நதி Come upon us. நம்ம மேல வருவதாக. The Lord has proclaimed His word. தேவன் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லி The இருக்கிறார். Lord has proclaimed His word. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்திருக்கிறார். And now we call unto the valley of blessings to come upon us, the barakah to come upon us, to flow inside our body, towards our children and inside our family. இப்பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தின் நதியானது நம் மீதும் நம்மளுடைய குடும்பத்தின் மீதும் நம்மளுடைய பிள்ளைகள் மீதும் வந்து பாய்ந்து ஓடுவதற்காக Yes, inside you, நமக்குள்ளாக inside your body. உங்க சரீரத்துக்குள்ள. And when the valley, the water in the valley touches my body and my children, அந்த நதியில இருக்கிற தண்ணீரானது என்னையும் என்னுடைய சரீரத்தையும் என் பிள்ளைகளையும் தொடும்போது peace shall touch me. சமாதானம் என்னை வந்து தொடும். Healing shall touch me. சுகம் என்னை வந்து தொடும். Joy and happiness shall touch me. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னை வந்து தொடும். And the prosperity, the செழிப்பு, desires of my heart என் இருதயத்தின் வாஞ்சைகள் shall be fulfilled. நிறைவேற்றப்படும். Oh, I will delight in Him. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா I will இருப்பேன். delight in my Lord. என் தேவனுக்குள் களி My கூறுவேன். glory and the lifter of my என் head. மகிமையும் தலையை உயர்த்துகிறோமான தேவனே. And He shall fulfill the desires of my heart. என் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். And the Lord shall give me long life so that I can enjoy what the Lord has given to me in this ஆண்டவர் earth. எனக்கு கொடுத்த இவைகள் எல்லாவற்றையும் நல்ல சந்தோஷமாக அனுபவிக்கும்படிக்கு எனக்கு இந்த பூமியிலே நீடித்த நாட்களை கொடுப்பார். With full strength, பலத்துடன், முழுமையான பலத்துடன், with full anointing, முழுமையான அபிஷேகத்துடன், with full power of God. ஆண்டவருடைய முழு வல்லமையுடன். And at last, the Lord shall make me walk to the eternal life by His grace and mercy and compassion. இறுதியாக தேவன் அவருடைய நித்திய ஜீவன்ல அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீடிய இரக்கத்தினாலும் என்னை கூட்டிட்டு போவார். Hallelujah. ஹல்லேலூயா. Your name shall be exalted in all the earth. இந்த பூமியில எல்லா ஜாதிகளிலும் உம்முடைய Every நாமம் tongue shall உயர்த்தப்படும். confess that Jesus எல்லா Christ is நாமங்களும் Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் He is என்று the அறிக்கை one who செய்யும். does great wonders and great miracles to His people. அவருடைய ஜனங்களுக்கு அவர் மாத்திரமே பெரிய அதிசயங்களை There's செய்கிறவராக none இருக்கிறார். in this world who can do like my God, who can do the impossible miracles
என் தேவனை தவிர வேற யாருமே இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய And all the முடியாது. people around you shall see the power of God working in your midst, like how they saw in the time of Moses. அந்த நாட்களிலே மோசேயின் நாட்களிலே எப்படி தேவனுடைய வல்லமை அவர்களுடைய ஜனங்கள் மேல இருந்ததோ அதே போல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உங்க மேல இருக்கிறதை பார்ப்பார்கள். And the power of God which came upon Moses also has come upon us. மோசே மேல வந்த தேவனுடைய வல்லமை நம்ம மேலும் வந்திருக்கிறது. And the Lord is lighting a light, and the name of the light is Joshua. தேவன் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேல நமக்குள்ளே பற்ற வைக்கிறார். பற்ற வைக்கிறார். The name of the light is called Joshua. அந்த வெளிச்சத்தின் பெயர் ஜோஷுவா. You're all the Joshua generation. யோசுவா சந்ததி. The last final generation who are called the army of God for this world. இந்த உலகத்திலே கடைசி சந்ததி வல்லமையான சந்ததி. Oh, Ramana Khani Andro. The last century, the last time the Lord has given in the start when Barakah was started the name Army of God. Barakah என்று அழைக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் Army of God என்ற பெயரை கொடுத்தார். The Lord gave the name when we started in Barakah, the Army of God. பெராக்கால நம்ம தொடங்கின போது ஆர்மி ஆஃப் காட் என்ற பெயரை தேவன் கொடுத்தார். பெராக்கால நான் தொடங்கின போது Army of God என்று கொடுத்தார். And from there I came to Bethel. அங்க இருந்து பெத்தேலுக்கு வந்தேன். There also the Army of God came with me. அங்கேயும் ஆர்மி ஆஃப் காட் என் கூட வந்தது. From there in Moriah, when I was in Jehovah Jireh, the Lord called me the Army of God. அங்கே மொரேயாவிலே யெகோவா ஈரேல இருக்கும்போது ஆர்மி ஆஃப் காட் என் கூட வந்தது. And now again we come to Barakah. இப்பொழுது And the மறுபடியும் Army of God name is proclaimed in our foreheads. பெராக்காக்கு மறுபடியும் நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுதும் மறுபடியும் ஆர்மி ஆஃப் காட் என்ற பெயரானது நம்ம நெற்றியிலே எழுதப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. The final generation, கடைசி கால the சந்ததி, powerful generation, வல்லமை மிகுந்த சந்ததி, they are filled with the Spirit of the living God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட When the ஜனங்கள். Lord opens the mouth, they'll speak words of wisdom, words of knowledge, words of power, and the power of the Holy Spirit shall come upon the earth. அவர்கள் அவர்களுடைய வாயை திறந்து பேசும்போது தேவ ஞானம் அவர்களுக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது உலகத்தின் ஜனங்களுக்கு பிரதிபலிக்கப்படும். Hallelujah. ஹalleluya. You are the army of God, நீங்கள் தான் ஆர்மி ஆஃப் the காட், most chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட மிகவும் சிறந்த சந்ததி. And do you know one thing? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? David, in the book of, at the time of David, it's written in the Bible, the army which was with David was like the army of God which will come in the future. வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நாட்களிலே தாவீதோட இருந்த அந்த சேனை கூட்டமானது ஆர்மி ஆஃப் காட் மாதிரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரப்போகிற ஆர்மி ஆஃப் காட் போல இருந்தார்கள் என்று. And now we are the army of God. இப்பொழுதோ நாம் தான் அந்த ஆர்மி ஆஃப் காட். Oh, Rabakari Kriodro. The Lord is lighting the light. தேவன் அந்த வெளிச்சத்தை எரிய பண்ணுகிறார். He is lighting the light. அந்த வெளிச்சத்தை அவர் எரிய And வைக்கிறார். you are the last generation. நாம் தான் அந்த கடைசி The final generation. இந்த கடைசி கால சந்ததி. The robos have come to the world. ரோபோலாம் இப்போ பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. And many houses shall have robos. நிறைய வீட்ல ரோபோலாம் வச்சிருப்பாங்களாம். And the word of God in Revelation is telling at last that machine will start speaking. வெளிப்பாடு புஸ்தகத்திலே கடைசி நாட்களிலே அந்த மிஷன் ஆனது பேச ஆரம்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So now it started speaking. இப்பொழுது அது மெய்யாக நடந்து If you கொண்டிருக்கிறது. speak, it shall all speak. நீங்க அதோட பேசுனீங்கன்னா அது உங்க கூட பேசும். It's written,
the Antichrist and his spirits shall give power to the machine to speak. எழுதப்பட்டிருக்கிறது வேத வெளிப்பாடு புஸ்தகத்திலே அந்தி கிறிஸ்துவானவன் அந்த மிஷன்ஸ் கிட்ட பேசக்கூடிய வல்லமையை கொடுப்பான். பேசக்கூடிய வல்லமையை கொடுப்பான். And now is the time the machines have started speaking. இப்பொழுது அதை நம்ம நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். If you ask a question, it will answer. நீங்க ஏதாச்சும் அதுகிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பதில் சொல்லும். It will answer the questions what you do not know. நீங்க தெரியாதத கூட அது உங்களுக்கு சொல்லும். So they are giving more power and power. அதுக்கு இன்னும் அதிக வல்லமையை So கொடுத்து you கொண்டிருக்காங்க. should remember this final generation is the army of God all over the world. இந்த உலகம் முழுவதுமாக இந்த கடைசி கால சந்ததி தேவனுடைய Why பிள்ளைகள் are you sleeping in your house? நீங்க ஏன் இன்னும் உங்க வீட்ல தூங்கிக் Why are you கொண்டிருக்கீங்க? sleeping in your house? ஏன் இன்னும் உங்க வீட்ல தூங்கிக் Why don't கொண்டிருக்கீங்க? you tremble before the Lord? ஆண்டவருக்கு முன்பதாக ஏன் Because உங்களுக்கு the அந்த power of God has come நடுக்கம் upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல The power of வந்திருக்கிறபடியால் God has come upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல The Lord has given you வந்திருக்கிறபடியால் a calling. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை You have been வைத்திருக்கிறார். chosen by the Lord. நீங்க ஆண்டவரால் தெரிந்து You have கொள்ளப்பட்டிருக்கீங்க. been called by the Lord. நீங்க ஆண்டவரால் You've been அழைக்கப்பட்டிருக்கீங்க. chosen. நீங்க அவரால் தெரிந்து Before you are கொள்ளப்பட்டிருக்கீங்க. formed, before you are formed in your mother's womb. உங்க தாயின் கருவிலே நீங்க உருவாறதுக்கு முன்பதாகவே How can உங்களை he அவர் keep தெரிந்தெடுக்கிறார். How can you keep quiet? நீங்க எப்படி அமைதியா இருக்க How முடிகிறது? can you keep quiet? எப்படி உங்களால அமைதியா இருக்க Rise up. முடிகிறது? Rise up from your place. உங்க இடத்துல இருந்து எழுந்து வாங்க. The Lord has come to you தேவன் உங்ககிட்ட and He is வந்திருக்கிறார். saying to you, அவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், I am with you. நான் உன் கூட இருக்கிறேன். Do not fear. நீ பயப்படாதே. Do not be afraid of anything. நீ எதை பற்றியும் பயப்படாத. Nothing shall take you out. எதுவுமே உன்னை வெளியே கொண்டு வர முடியாது. Nothing shall take you out to another place. இன்னொரு இடத்துக்கு எதுவுமே உன்னை கொண்டு செல்ல முடியாது. I, the Lord, have placed you. நானே உன்னை இங்கே வைத்திருக்கிறேன். I have placed you. நான் உன்னை வைத்திருக்கிறேன். Don't hear the talks of the evil one. சாத்தானுடைய பேச்சுக்கு நீ இடம் கொடுக்காத. Don't hear the talks of the evil one, and don't say to the evil one, one day I will be plucked from here. இங்கிருந்து நான் புடுங்கப்படுவேன் என்று நீ சொல்லாத. சாத்தானுடைய வார்த்தை கேட்டு நீ சொல்லாத. சாத்தானுடைய Hallelujah. வார்த்தையை கேட்டு நீ The Lord is சொல்லாத. saying, I have planted you. நானே உன்னை வைத்திருக்கிறேன். I have planted you. நானே உன்னை விதைத்து வளர வைத்திருக்கிறேன். நானே உன்னை விதைத்து வளர வைத்திருக்கிறேன். நானே உன்னை நட்டிருக்கிறேன். Don't worry about anything. எதை பற்றியும் கவலைப்படாத. I, God, shall be with you. நானே உன்னுடைய தேவனும் கூட இருப்பேன். Don't think about the future. எதிர்காலத்தை பற்றி The கவலை Lord says, வேண்டாம். I'm your future. நானே உன்னுடைய எதிர்காலம் என்று Don't தேவன் worry about your சொல்லுகிறார். future. உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத. Your future in the hands of the Lord. உன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரங்களிலே And the Lord is இருக்கிறது. calling you. அவர் உன்னை My அழைக்கிறார். dear son, my dear daughter, என்னுடைய அன்பான மகனே மகளே, pull my hand. என் கரத்தை பிடித்துக்கொள். I'll take you out. நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். I'll take you out. நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். I'll make you fly in the air. நான் வானத்துல உன்னை பறக்க வைப்பேன். I'll make you fly in the air. உன்னை அப்படியே வானத்துல பறக்க I'll வைப்பேன். make you fly to different places. எல்லா இடங்களுக்கும் உன்னை And பறக்க everyone வைப்பேன். shall see the glory of God inside you. உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை It'll be எல்லாரும் glittering, பார்ப்பாங்க. glittering, glittering. நீ அப்படியே ஜொலித்துக் கொண்டிருப்பாய். Glittering, glittering, glittering. நீ அப்படியே Hallelujah. ஜொலித்துக் கொண்டிருப்பாய். Hallelujah. Hallelujah. How many people can believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many people are going to believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போறீங்க? Hallelujah. Hallelujah. There's a wind which is flowing around. இங்க ஒரு காற்று வீசுகிறது. A wind from above. வானத்துல இருந்து ஒரு காற்று. And in the valley of blessing. அந்த ஆசீர்வாதத்தின் நதியில. And through the air, the valley of blessing, the water is coming to another place. அந்த காற்றின் வழியாக அந்த ஆசீர்வாதத்துல இருக்கிற தண்ணீர், அந்த நதியில இருக்கிற தண்ணீரானது வேற And இடத்துக்கு you shall வருகிறது. touch, or the water shall touch you. நீங்க தொடுவீங்க, இல்ல அந்த தண்ணீர் உங்களை தொடும். You shall touch the water, or the water shall touch you. நீங்க அந்த தண்ணீரை தொடுவீங்க, இல்ல அந்த தண்ணீர் உங்களை வந்து தொடும். And when you touch, or if that water touches you, நீங்க இல்ல அந்த தண்ணீர் உங்களை வந்து தொடும்போது there'll be small molecules or small parts or dust of gold inside the water. அந்த தண்ணீருக்குள்ளே அந்த தங்கமானது அப்படியே தூசியை போல இருக்கும். Tanga doosi, தங்க தூசி. a dust of gold shall be glittering inside the water. அந்த தண்ணீருக்குள்ளே அந்த தங்க தூசியை போல இருக்கிறது அப்படியே ஜொலித்து In the கொண்டே water, இருக்கும். a gold dust will be flowing. அந்த ஜிகினா மாதிரி அந்த கோல்ட் டஸ்ட் அப்படியே பாய்ந்து Chikina ஓடி கிடையாது, gold தான். கோல்ட். It will be
in the water. அது தண்ணீரிலே இருக்கும். When you touch or the water touches you, நீங்க அந்த தண்ணீரை தொடும்போது இல்ல அந்த தண்ணீர் உங்களை தொடும்போது a sprinkle will come inside your mind. ஒரு ஊற்றானது உங்க எண்ணங்களுக்குள்ளே வரும். The gold shall come upon your mind. அந்த தங்கமானது உங்க எண்ணங்களுக்குள்ளே வரும். And your body shall be refreshed. உங்க சரீரமானது உற்சாகப்படும். And you shall be renewed like the youth. உங்களுடைய வயதானது ஒரு வாலிபருடைய வயதை போல மாறும். You shall be renewed. அது புதுப்பிக்கப்படும். I will make you drink the water with the gold dust. அந்த தங்க நிறத்துல இருக்கிற அந்த தூசியை போல இருக்கிற அந்த தங்க நிறத்துல இருக்கிற அந்த தண்ணீரை நீ குடிக்கும்படி நான் வைப்பேன். When you drink one sip, நீ ஒரு மடக்கு அந்த தண்ணீரை நீ குடிக்கும்போது immediately peace, healing, joy, gladness and prosperity and long life. உடனடியாக அதே நொடியிலே சமாதானம், சந்தோஷம், சுகம், சமாதானம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, நீடிய வாழ்வு, அந்த நதி உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். That valley shall take you to the eternal life. அந்த நதி உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். Oh Ramana Kanya Andronia Andronia. The Lord is saying to you, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பேசுகிறார். You are most wanted by the Lord. நீ ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷித்தவளாய் இருக்கிறாய். You are so precious in the sight of the Lord. நீ ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப விசேஷித்தவளாய் You might not be precious in your own sight, நீ உன்னுடைய பார்வைக்கு நீ விசேஷம் இல்லாமல் but you are இருக்கலாம். precious in the sight of the ஆனா நீ ஆண்டவருடைய Lord. பார்வையில ரொம்ப விலையேற பெற்றவள். The glory of the Lord shall come and rest upon your forehead. தேவனுடைய மகிமையானது உன் நெற்றியிலே வந்து தங்கும். And I see angels coming near you. உன் பக்கத்திலே தேவ தூதர்கள் வருகிறதை And நான் they're பார்க்கிறேன். touching your forehead. அவர்கள் உன் நெற்றியை தொடுகிறார்கள். And they are putting a cross in your forehead. உன் நெற்றியிலே சிலுவையை அவர்கள் I போடுகிறார்கள். bring blessings from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை The கொண்டு Lord has வருகிறேன். sent me. தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். So I put the cross on your forehead. அதனால் உன் நெற்றியிலே அந்த சிலுவையை நான் போடுகிறேன். Because you are redeemed by the Lord. ஏனென்றால் உன்னுடைய மீட்பராய் இருக்கிற தேவன். You are redeemed by the Lord. நீ தேவனால் மீட்கப்பட்டாய். Because you believed that your Redeemer liveth. ஏனென்றால் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறாய் என்று நீ நம்பினபடியால். And what shall you say? அப்பொழுது நீ என்ன சொல்லுவ? What shall you say? நீ என்ன பாடுவ? I shall sing a song. நான் ஒரு பாடல் பாடுவேன். I shall sing of the mercies of the Lord. தேவனுடைய கிருபைகளை குறித்து பாடுவேன். Oh mercy, oh grace, you have brought me so far, and you shall not leave me. You shall never leave me. Why did you say, Andronia? கிருபையே இரக்கமே நீ என்னை விட்டு போகவே மாட்டாய். And I say, so sing the mercies of the Lord. நான் கர்த்தரின் கிருபைகளை குறித்து I will பாடுவேன். sing of the mercies of the Lord forever. I will sing, I will sing, I will sing, I will sing, I will sing of the mercies of the Lord forever. I will sing, I will sing, I will sing, I will sing. With my mouth, will I make known thy faithfulness. With my mouth, thy faithfulness to all generation. I will sing of the mercies of the Lord forever. I will sing, 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 I will sing. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. With my mouth will I make known
Jesus. Yetronia. Ora bana kaniandro. கர்த்தரின் கிருபைகளை குறித்து பாடுவேன் இப்பொழுதும் என்றென்றைக்கும். கர்த்தரின் கிருபைகளை குறித்து பாடுவேன் இன்றும் என்றென்றுமே. அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் அவரை துதிப்பேன். அவர் எனக்கு செய்த எல்லாம் I will sing of the mercies of the Lord forever. I will sing, 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 I will sing. With my mouth, when I know. Also, I'm going to pray. நாளிலே குறிப்பாக விதவைகளுக்காகவும் தனிமையான But ஜனங்களுக்காகவும் before that, let us sing of the mercies of the Lord. கர்த்தரின் கிருபைகளை குறித்து நாம் பாடுவோம். Kataicha. Hallelujah. So, we're going to sing. Again, you all stand with our your family. மறுபடியும் நீங்க உங்க குடும்பத்தோட Come my family. Can you make it broad so that we all come? And I want everyone to be, even the children, Michael, Joe. Yeah, Michael. Here. Yeah, Michael in the front. Michael in the front. And Joe here, the back. And Maggie, come this way. We're able to focus everyone. And Michael, you have to see, come here, front. And Joe also should come the front. Hallelujah. Come on, see, everyone should be. Hello? Everyone should be. You have to say. Let's you all stand together. Hold your family. Come on, hold me. Joe, hold me. Michael, hold me. Kevin, hold me. You also, Walter, hold Maggie. Amen. You, okay. Walter also hold Joe. One hand Joe. ஒரு கை அங்க ஒரு கை இங்க. இல்ல அந்த கை அந்த கை எனக்கு கொடுத்து. அந்த கைக்கு வச்சுங்க. இந்த கை எங்க டாடி கொடுத்து. Hallelujah. So everyone should be seen. No, Joe is not to be seen. Joe is not to be seen. Now fine. Is everything okay? I want also photos. Someone should take pictures. Also you have to take. Hallelujah. I want the same music. Don't stop the music. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. With my mouth will I make known thy faithfulness. Thy faithfulness. With my mouth will I make known thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. Come on, sing. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. Come on, sing, Maggie. With of the mercies of the Lord. Thy faithfulness, thy faithfulness. Thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord forever. I will sing, I will sing, I will sing. Come on, sing. I will sing, 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 I will sing. Amen.
Oh, hallelujah. Let the valley of blessing flow upon every family. In the name of our Lord and Savior Jesus Christ. I will sing, I will sing, I will sing. Come on, sing. I will sing, I will sing. With my mouth, thy faithfulness. I will sing, 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 I will sing. Amen. Hallelujah. Praise be the Lord God Almighty who has done great wonders and great things in our life. Amen. Say. Praise be to the Lord God Almighty who has done great wonders in our life. நம் வாழ்க்கையில பெரிய அதிசயமான காரியங்களை செய்த தேவன். Let the power of God flow upon every person and every family. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நபர்களிலும் ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து And let it come and rest upon everyone, each and every one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அது வந்து தங்குவதாக. And let no evil befall thee. எந்த ஒரு தீங்கும் வர முடியாது. And it shall not come and fall in front of you. அது நம் முன்பதாக வந்து விழ முடியாது. From top to bottom you shall be blessed by the blood of Jesus Christ and the power of Jesus Christ. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய வல்லமை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். What shall the blood do? அந்த இரத்தம் என்ன செய்யும்? The blood shall heal you. அந்த இரத்தம் உன்னை The blood shall set சுகப்படுத்தும். you free. அந்த இரத்தம் உன்னை The blood shall விடுவிக்கும். deliver you. அந்த இரத்தம் உன்னை விடுதலை The blood shall செய்யும். make you walk in the high places. அந்த இரத்தம் உன்னுடைய உயரமான The blood ஸ்தலங்களில் shall உன்னை give you the நடக்கப்படுத்தும். salvation அந்த இரத்தம் உனக்கு ரட்சிப்பை and deliver கொடுக்கும். from every power. எல்லா விதமான Every சாத்தானின் demonic power. வல்லமையிலிருந்து உன்னை விடுதலை Every debt செய்யும். problem shall be released எல்லா கடன் பிரச்சனையும் இருந்து நீ by the விடுவிக்கப்படுவாய். Lord. ஆண்டவரால் நீ by the blood விடுவிக்கப்படுவாய். of Jesus. இயேசு கிறிஸ்துவின் I the இரத்தத்தினாலே. Lord, ஆண்டவராகிய தேவன் நான் I'm sending you Barakah. நான் உனக்கு பெராக்காவை அனுப்புகிறேன். The Barakah is coming inside your family. பெராக்கா உன் குடும்பத்துக்குள்ளே வந்து The Barakah is கொண்டிருக்கிறது. entering your family. இந்த பெராக்கா உன் Now குடும்பத்துக்குள்ளே what's the meaning of வருகிறது. Barakah? நீ அந்த பெராக்கால இருக்கணுமா? Do you know what the meaning of Barakah? பெராக்கானா என்ன அர்த்தம்? Valley of blessing. ஆசீர்வாதத்தின் நதி. The valley of blessing is entering your house. ஆசீர்வாதத்தின் நதி உன் வீட்டுக்குள்ளே Entering your பாய்ந்து house. ஓடிக்கொண்டிருக்கிறது. Entering your அது house. உன் வீட்டுக்குள்ளே Entering your நுழைகிறது. house. Entering your house. அது உன் வீட்டுக்குள்ளே Entering house. நுழைகிறது. When the light enters, அந்த வெளிச்சமானது நுழையும் போது when the light enters, இந்த வெளிச்சம் நுழையும் போது வெளிச்சம் உன் வீட்டுக்குள் நுழையும் போது, வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ளே when the நுழையும் light போது enters, வெளிச்சம் உன் there's no வீட்டுக்குள்ளே place for the darkness. அங்கே இருளுக்கு இடமில்லை. There's no place, there's no place for the darkness. அங்கே இருளுக்கு இடமில்லை. There's no place for the darkness. அங்கே இருளுக்கு All இடமில்லை. darkness shall be cleared by the light of the Lord. ஆண்டவருடைய வெளிச்சத்தின் மூலமாக எல்லா Through the blood இருளும் of the நீக்கப்படும். Lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் Let us sing மூலமாக this song, this power of the blood of Jesus. Hold your family, hold your family. Come on, say, say. குடும்பத்தை பிடித்து பிடித்துக் கொள்ளுங்கள். Would you be free from the burden of sin? There is power in the blood, power in the blood. Would you be free from the burden of sin? There is wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. Oh, the blood is flowing around you. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேல் பாய்ந்து வருகிறது. Come on, sing. உண்டு அற்புத வல்லமை. The blood is flowing inside your family, inside your house. உன் வீட்டுக்குள்ள ரத்தம் பாய்ந்து வருகிறது. உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளைகள் மேலே ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன்.
திங்கில்லை 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 திங்கில்லை. சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood, where the demons can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, where the demons can do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், அல்ல ரத்தத்தில். ஆமென் சொல்லுங்க. சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. Hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. The saints are marching by. Glory, glory, hallelujah. Glory, glory, glory. Again. Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His arm and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand across the other shore, I'll praise Him more and more. And when I stand across the other shore. Amen. Hallelujah. Praise the Lord. You can go. Amen. Amen. Now, இன்று விதவைகளுக்கும் தனிமையானவர்களுக்கும் ஒரு ஜெபம் அவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். விதவைகளுக்கும் தனிமையானவர்களுக்கும் நேசரேவும் தீரு பாதம் நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. Amen. Come on. Hallelujah. Praise the Lord. அடைக்கலமே. I want everyone to come and stand here. Want everyone. விதவைகள், தனிமையானவர்கள், தனியா இருக்கிறவர்கள். ஆராதனை. Come on. மேல வாங்க. Hallelujah. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே. எல்லாருமே கவர் ஆகிற மாதிரி பாருங்க ப்ளீஸ். பேக்ல வாங்க. செய்தவரே. இந்த சேரை எடுத்துட்டீங்கன்னா அவங்களாம் உட்கார் நிக்கலாம். இந்த சேரை எடுத்துட்டீங்கன்னா அவங்களாம் நிக்கலாம். I want also a snap. I want also a picture. வேற யாராவது பிக்சர் எடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா விதவைகளுக்காக இன்னைக்கு கர்த்தர் தனிமையானவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பொன்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா பொன்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை ஆண்டவரே இவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் இந்த வருஷம் this year can you translate Joyce அங்க பாட்டு பாடினா நல்லா இருக்கும். நல்லவரே வல்லவரே this year இந்த ஆண்டிலே in the last of this year இந்த ஆண்டின் கடைசி the Lord wanted me to pray for the widows and the people who are alone. தனிமையா இருக்கிறவங்களுக்கும் விதவைகளுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்னை உணர்த்தினார். So you might be alone, நீங்க தனிமையா you இருக்கலாம், might be lonely, நீங்க தனிமையா உணரலாம், you might not be having a person with you, உங்ககிட்ட ஆறுதல் சொல்வதற்கோ இல்ல and you உங்களுக்கு might ஒரு நபர் also be இல்லாம a இருக்கலாம். widow. இல்ல நீங்க ஒரு விதவையா இருக்கலாம். Oh my dear God's children, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளை, the Lord's compassion is going to come upon you in a fresh way. இரக்கங்களானது ஒரு புதிய வழியிலே A new உங்ககிட்ட anointing, a new வரப்போகிறது. power shall make you be renewed in strength and in the power of the Holy Spirit. உன் பலத்திலும் உன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலும் நீ புதுப்பிக்கும்படி I'm also praying for the people who are watching. You might be a widow or you might be a lonely person. லைவ் பார்க்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க விதவையா இருக்கலாம், இல்ல தனிமையா The people who are இருக்கலாம். seeing in the Facebook, இந்த Facebookல பார்க்கிறவங்க இல்ல, I'm also praying for you also. உங்களுக்காகவும் நான் The ஜெபிக்கிறேன். Lord wants to speak to you. தேவன் உங்ககிட்ட பேச சொல்லுகிறார். Don't worry about anything. எதை பற்றியும் கவலைப்படாத. Your God, I நான் am with உன்னுடைய you. தேவன், நான் உன்னோடனே I will இருக்கிறேன். never leave you alone. நான் உன்னை ஒருபோதும் தனியே விட You மாட்டேன். might think that you are forsaken. நீ மறக்கப்பட்டா என்று நீ நினைக்கலாம். Many are the people who are against you, speaking in an ill manner against you. உன்னை பற்றி தவறாக பேசுகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கலாம். And they speak with the words of the worldly wisdom. இந்த உலகத்தின் ஞானத்தின் வார்த்தைகளால் அவர்கள் பேசுகிறவராக இருக்கலாம். But you might be alone or you might be a widow. ஆனா நீயோ தனிமையா இருக்கலாம், இல்ல ஒரு விதவையா இருக்கலாம். The eye of the Lord has come upon you. ஆண்டுடைய கண்கள் உன்மேல வந்திருக்கிறது. Ask and it shall be answered for you. நீ கேள், அப்பொழுது உனக்கு அது கொடுக்கப்படும். You know one thing, you should remember one thing. நீ ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். You know, a widow's prayer will be answered. ஒரு விதவையின் ஜெபம் தேவன் செவி கொடுப்பார். And a lonely person's prayer the Lord shall hear. தனிமையா இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். More than the people with the family. குடும்பங்களோட இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை காட்டிலும். Because your prayer is more powerful. ஏன்னா உன்னுடைய ஜெபம் ரொம்ப வல்லமையான Because in ஜெபம். the Bible it says, ஏன்னா வேதத்துல இப்படியாக எழுதி இருக்கிறது. servant of God should have with him widows who are more than the age of 60. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர்களுடைய ஊழியத்திலே ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு விதவைகளை அவங்க You ஊழியத்திலே can வைத்திருக்கலாம். join them in the ministry அவர்களை உங்களுடைய ஊழியத்திலே நீங்க இணைத்து கொள்ளலாம். because they will pray and the prayer will be very powerful. ஏன்னா அவங்களுடைய ஜெபம் ரொம்ப வல்லமையான ஜெபமாக Because இருக்கிறது. Paul says to Timothy, பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவிடம் சொல்லுகிறார், and it's written, they will wash the feet of the saints. பரிசுத்தவான்களுடைய கால்களை அவர்கள் கழுவுவார்கள். Oh my dear people, அன்பான தேவனுடைய you are பிள்ளையே, precious like Magdalene, Mary Magdalene. நீ மக்தலேனா மரியாளை போல You might think you விலையேறப்பெற்றவள். are lonely and you are a widow.
நீ விதவையா இருக்கிறனே, தனிமையா இருக்கிறனே நீ உணரலாம். But Mary Magdalene never, left the feet of Jesus Christ. மக்தலேனா மரியாள் எப்படி தேவனுடைய பாதத்தை விடவே இல்லையோ? Because we might think that we have seen only once Mary Magdalene was washing the feet of Jesus Christ with the oil. வெளியேற பெற்ற எண்ணெயினால் தேவனுடைய பாதங்களை கழுவினது ஒரு வாட்டி தான் அது எழுதப்பட்டிருக்கலாம். But it's written in the Bible, Jesus Christ often went to their house. வேதத்தில் எழுதி இருக்கிறது, நிறைய முறை அவங்களுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து செல்வார். And Mary Magdalene will be sitting near the feet of Jesus. அப்பொழுதெல்லாம் மக்தலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. What do you think she'll be doing? அவங்க என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? She'll be நினைக்கிறீங்க? washing the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கால்களை கழுவி கொண்டிருப்பாங்க. Martha, she saw this and she got angry. மார்த்தாள் இதை பார்த்து தான் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. And she came and complained to Jesus Christ. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்கள பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. Oh Lord, I'm cooking for you. இயேசு கிறிஸ்துவே நான் உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். But this Mary Magdalene is not coming and helping me. ஆனா இந்த மக்தலேனா மரியாள் என் கூட உதவிக்கு வராம She's always sitting under your feet. அவங்க எப்பவுமே உங்க கால் கிட்டயே உட்கார்ந்திருக்காங்க. You know what Jesus Christ said? அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? Oh Martha, மார்த்தாளே, you're bothered about the things, the worldly things. நீ இம்மைக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். But she does something which will do great things to the Lord. ஆனா தேவனுக்கு பிரியமான காரியங்களை இவள் செய்து கொண்டிருக்கிறாள். Oh my dear friend. அன்பான தேவனுடைய பிள்ளையே. Oh, you might be a widow or a lonely person. நீ ஒரு விதவையா இருக்கலாம், இல்ல ஒரு தனிமையா இருக்கலாம். Sees you. தேவன் உன்னை பார்க்கிறார். The power of God shall come upon you. தேவனுடைய வல்லமை உன் மேல் வரும். When you pray, the Lord shall hear. தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். The Lord shall hear your prayer. தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். The Lord shall hear your prayer. தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். The Lord shall hear your prayer and He shall answer your prayers. அவர் உன் ஜெபத்தை கேட்டு உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். Don't worry about anything. எதை பற்றியும் கவலைப்படாதே. As a mother comforteth her child, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல I will comfort you. நான் உன்னை தேற்றுவேன். Don't think you're lonely always. அதனால நீ தனிமையா இருக்கிறத நீ உணர வேண்டாம். I am with you. நான் உன் தேவன், நான் உன்னோடனே இருக்கிறேன். Just next to you. நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். I'm bothered about you. நான் உன்னை பற்றி கரிசனையா இருக்கிறேன். I'm bothered about you. நான் உன்னை பற்றி கரிசனையா இருக்கிறேன். My left hand is always upon you. என்னுடைய வலது கரம் எப்பொழுதுமே இடது கரம். என் இடது கரம் எப்பொழுதுமே உன் மேல இருக்கிறது. Upon your shoulders. உன் முதுகு மேல இருக்கிறது. And my right hand is upon your head. என்னுடைய வலது கரம் உன் தலையின் மேல இருக்கிறது. பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. நீங்க பின்னாடி இருக்கும் அத்தனை பேருக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. இயேசுவே 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 இயேசுவே. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், அவர் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி எனும் அழைத்திடும் இன்ப சத்தம். நோக்கி அவர் பின்னே ஓடிடுமே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திருப்பேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுமே, அவர் சமூகத்தில். இயேசுவே 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 இயேசுவே. Come on. ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடது கை என் தலைக்கு,
வலக்கரத்தாலே தேற்றுகிறீ. அவர் இடது கை என் தலைக்கு வலம் கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே இயேசுவே 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 இயேசுவே. Hallelujah. Amen. Hallelujah. அவர் சுடர்கள் என் மேலின்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகிறது. அவர் வல்லமையின் சுடர்களோ என் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகிறது. அவர் வல்லமையால் என்னை நேசித்து அவர் கிருபை என்னை அழைக்கும். அவர் வல்லமையால் என்னை நேசித்து அவர் கிருபை என்னை அழைக்கும். இயேசுவே உன்முகம் ஏக்கத்தோடே வந்ததா, உன்முகத்தை வாட செய்ய மாட்டேன். உன்முகம் ஏக்கத்தோடே வந்ததா, உன்முகம் வாடாதபடி செய்வேன். பயப்படாதே என் மகளே, உன்னை தேற்றுவதற்காக வந்தேனே. பயப்படாதே என் மகளே, உன்னை தேற்றும்படி இங்கே வந்தேனே. ஹோ சாரோனே ரோஜாவோ சீக்கிரமாய் காண போகிறாய். கர்த்தர் உனக்காக செய்யும் நன்மையை நீ சீக்கிரமாய் காண போகிறாய். கர்த்தர் உனக்காக செய்யும் நன்மையை, நன்மைகளால் உன்னை அவர் நிறைத்து அதிசயங்களை காண செய்வாரே. நன்மைகளால் உன்னை அவர் நிறைத்து அதிசயங்களை காண செய்வாரே. Come on, sing. இயேசுவே சாரோனே என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். நோக்கி அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நோக்கி அவர் பின்னே. Oh, thank you, Lord. பலவீனன் என்னை பலப்படுத்தும் ராஜாதி ராஜா நீங்க. பலவீனமாய் இருக்கிற என்ன பலப்படுத்துகிற கர்த்தர் நீ. நான் சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை தட்டி தட்டி எழுப்பினீர். தட்டி தட்டி எழுப்புபவர் நீ.
உங்களை நம்பி நம்பி நான் இருக்கிறேன். எனக்கு எந்த குறை வரவே வராது. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் வராது. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். சோர்ந்து போகாதே என்று என்னை பார்த்து சொல்லி தட்டி தட்டி எழுப்பினீரே. சோர்ந்து போகாதே என்று என்னை பார்த்து சொல்லி தட்டி தட்டி எழுப்பினீரே. ஓ மகளே, ஓ மகளே, உன்னை குறித்து அநேக விஷயங்கள் உண்டு. ஓ மகளே, ஓ மகளே, உன்னை குறித்து அநேக விஷயங்கள் உண்டு. விசேஷமாய் உன்னை தேர்ந்து கொண்டு நான் விசேஷித்தமாய் உன் ஜபத்தை கேட்பேன். நான் விசேஷித்தமாய் உன்னை தெரிந்து கொண்டு விசேஷித்தமாய் உன்னை நடத்துவேன். நீயோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீயோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென் 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 ஆமென். இதோ கர்த்தர் வந்து இருக்கிறார். உன்னை தட்டி தட்டி எழுப்புகிறார். இனி நீ தனிமையானவள் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேனே. இனி நீ தனிமையானவள் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்ற பாடலை பாடுறேன். இன்னைக்கு அடுத்த நாள் இதுவரைக்கும் மலைகள் அந்த இடத்துல சாய்ந்ததே இல்லை. அடுத்த நாளே சாஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஒரே நாள்ல இன்னைக்கு போகும்போது பாடுற மலைகளை பார்த்து மலைகள் கீழே சாய்ந்து போனாலும் என்று பாடுற அடுத்த நாளே எல்லாம் கூட்டம் வந்து பார்க்கறது மலை அப்படியே சாஞ்சி கீழே கிடக்குது. இது வரைக்கும் சாய்ந்ததே இல்லை. மேல இருந்து அப்படியே சாஞ்சி அதே மலை. என் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு வீராக ஒன்றும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரே நாள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய வல்ல ஒரே வாரத்துல செய்யறாருன்னா ஆச்சரியம் இல்லை. ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஒரு நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும். ஒரு நதியுண்டு உன்னத மாணவர் வாசப்பண்ணும் ஸ்தலத்தையும். ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும். ஆகையால் பூமி ஆபத்தில் ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளையே, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். மலையில பைக்ல போயிட்டு இருக்கும் போது என் கூட மிஸ்டர் வரும். அப்ப அந்த பாட்டுல பாடினேன். சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நான் இங்க வரேனா எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. இந்த பாடலை பாடி ஒரு அடையாளத்துக்கு அதே வாரம் இது வரைக்கும் அந்த மாதிரி இறங்கினதே கிடையாது. மேல இருந்து அப்படியே கீழே இறங்கிடுச்சு. ஒரு அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே பாட்டு. கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும், மலையை பார்த்த பண்ண மலையில் சாய்மா? உண்மையாங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல, மலை சாய்மா? அதே வாரம் சாஞ்சிச்சுங்க. அடையாளத்தை காண்பித்து நீங்க என்னோட இருப்பதை காண்பித்தீரே. அடையாளத்தை நீர் எனக்கு காண்பித்து என்னோட இருக்கிறீர் என்றீர். உங்களை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, இயேசு கிறிஸ்துவை போல். ஆபத்தில் நீங்க என்னுடைய கரத்தை பிடித்து எப்படி எல்லாம் நடத்தினீர். சிறுவயது தொடங்கி வளரும் வரை என்னோட நீங்க இருந்தீர். சிறுவயது தொடங்கி வளரும் வரை என்னோட இருந்தீரே. உங்க ஊழியத்துக்கு என்னை நீங்க அழைத்து வல்லமையை தந்தீரே. என்ன நீங்க உங்க ஊழியத்துக்கு அழைத்து வல்லமையை தந்தீரே. எல்லோரும் திகைத்து கர்த்தரே கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்வார்கள். எல்லோரும் திகைத்து கர்த்தரே கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்வார்கள். ஆபத்தில் கடைக்கலமும் பலனும். ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க பிரயோஜனமற்ற உங்க வீட்டுல இருக்கிறவங்களிலே ஒன்றமில்லாதவர்களா கூட நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். நான் நல்லா யோசிச்சு பார்த்தா கூட என் வீட்டுல 5 பேரு, 5 பேர்ல நான் ரொம்ப சிறுமை. நான் என்னைக்குமே என்ன உயர்த்தினது கிடையாது. உயர்த்துவதற்கே பயப்படுவேன். தாழ்மையை தரித்து தாழ்மையாவே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சாருன்னு சொன்ன உடனே கூட எங்க அப்பா அம்மா கூட நம்பல. ஏன்னா எங்க அப்பா அம்மா என்ன வேற ஒரு காரியத்துக்காக ஆண்டவரத்துல ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிசினஸ்ல உயரணும் உயரணும் உயரணும். ஆனா சடனா வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க மனசெல்லாம் சோர்ந்து போய், இல்லையே அப்படி இருக்காது, நீயே சொல்றியா அப்படின்னு எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன அழைச்சது எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் டிவி சத்திரத்துக்கு எங்க அப்பா நான் கூட்டம் நடத்தும் போது வந்தாங்க. வந்து பாதியிலே பயந்து கூட வந்தவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு மீட்டிங் முடிச்ச உடனே, நாளைக்கு நீ வா என்ன பாக்குறதுக்கு. அப்ப எங்க அப்பா என்னையே பார்த்தாங்க. பார்த்துட்டு, சைமன் உன்னை குறிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு புக்கை சொல்லி இதை நீ படிக்கணும். காட்ஸ் ஜென்ரல்ஸ். காட்ஸ் ஜென்ரல்ஸ் யார் தெரியுமா? பயங்கர வல்லமையால் நிறைந்திருந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்களுடைய எழுச்சியும் அவங்க எல்லா காரியங்களையும் நீ படிக்கணும். ஏன்பா, நான் உன்னை போல நான் பார்த்திருக்கிறேன் ரொம்ப சில பேர். நிச்சயமா கர்த்தர் உன்னை பயங்கரமா வல்லமையை பயன்படுத்துறாரு. கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாக ஆண்டவர் பிரதிபலிக்கிறார். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, நீ என் பிள்ளைடா. என்னை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பக்கத்துல இருக்கும் போது எனக்கு பயமே இல்லைடா. நீ பயில்வான்றா. பயில்வான்னா பலத்துல இல்ல, ஆவிக்குரிய பலன் உனக்குள்ள இருக்கிறது.
நான் ஒன்றுமில்ல, எங்க வீட்டுல எல்லாரும் அப்படித்தானே நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படி உங்களை குறிச்சு உங்க வீட்டுல நினைச்சாங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றுமில்லாத என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் நீங்க ஒன்றுமில்லாம இதுவா வேஸ்ட். உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, வேஸ்ட், இது ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். உங்களை பார்த்து எங்கேயோ போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டவர். சரியான நேரத்துல உன்னை பிடிச்சு உன்னை கொண்டு வருவாரு. உன்னை கொண்டு கர்த்தர் சாத்தானின் ராஜ்யங்களை உடைத்து கீழே தள்ளுவதை நீ பார்க்கும் போது உனக்கு என்ன என்ன என் ஆனந்தம். நீங்களே போலாம். சொல்ல கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் ஆஹா மன்னன் கிறிஸ்து ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கீழ மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒண்ணுமே கிடையாது. சொல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. I will break everything. கர்த்தர் சொன்னாரு, I will break every curse. சொல்லு, I break every curse. எல்லா சாபங்களையும் நான் உடைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். I've already broken all your curse in the Calvary cross. ஏற்கனவே சிலுவை மரத்திலே கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நான் உடைத்து விட்டேன். You need not go for a curse breaking service. எந்த ஒரு சாபம் முறிக்கிற ஜெபத்துக்கு நீ போக வேண்டாம். The service has already been over. அந்த கூட்டம் the curse breaking service is already been over. சாபத்தை முறிக்கிற ஜெபமானது ஏற்கனவே செய்யப்பட்டது. In the Calvary mountain, கல்வாரி சிலுவையில, in the Calvary's cross, அந்த மலையில there was a meeting. அங்க ஒரு கூட்டம் நடந்தது. So many people, everyone watching. All the Roman soldiers, everyone, disciples, every man, every man of Judah, they wanted to watch. யூத ஜனங்கள் எல்லாரும் சுற்றி நின்று என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக நின்றார்கள். On the Calvary's cross there was a meeting held. அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு கூட்டம் நடந்தது. And the Lord broke the teeth of the demons. அங்கே தேவன் சாத்தானுடைய பற்களை உடைத்து போட்டார். The teeth was the curse which was upon you. அந்த பல்லு தான் உங்க மேல வைக்கப்பட்டிருந்த சாபமா இருந்துச்சு. He broke the teeth of the Satan by his blood. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே சாத்தான் So there's blood in the power of the Lord. அதனால் ஆண்டவருடைய and he broke everything. Everything is being broken. You need not go for a curse breaking service. If someone tells like that, don't believe. It's wrong doctrine. சாபம் முறிக்கிற ஜெபம்னு இப்பலாம் நீங்க எங்க போவேனா அப்படி சொன்னாங்கன்னா அது தவறு. Wrong doctrine. They are speaking their own. The Bible says, ஏனா வேதம் சொல்லுகிறது, I broken all your curse. நான் உன் சாபங்களை எல்லாவற்றையும் முறித்துவிட்டேன். No pastor Simon Dawson, no Magdalene Dawson cannot break anyone's curse. Only Jesus Christ. He already broke it 2000 years back. Hallelujah. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்கனவே உடைத்து. And what you have to do? What I have to do? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? I have to believe that he has broken my curse in the cross. If I believe, it happens immediately. நான் நம்பினா அது எனக்கு நடக்கும். So you believe and it happens immediately. நீங்க நம்புங்க, அப்ப உடனடியாக நடக்கும். You might have done many kinds of sins. நீங்க நிறைய விதமான பாவங்களை Oh, you might have done many things against the Lord. ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய You've gone backslided, gone the wrong direction. ரொம்ப தூரமா ஆண்டவரை விட்டு Oh, don't tell, no, I'm not fit to come before the Christ, before the Lord. No, grace is there for you, my dear friend. அவருடைய கிருபை உங்களுக்காக இருக்கிறது. Oh, the grace will take you to Jesus Christ. அவருடைய கிருபை இயேசு கிறிஸ்து வண்டையில உங்களை கொண்டு செல்லும். The grace will come on, go. I'm here with you. The grace of God and the mercy shall speak to you. ஆண்டவருடைய கிருபை Son, daughter, come to Christ. I'm here. Come.
The grace will start speaking and the mercy will start speaking. அவருடைய கிருபையும் இரக்கங்களும் உங்ககிட்ட பேசும். வா என் Come மகளே, on, வா come என் towards மகளே. Christ. கிறிஸ்துவுக்கு முன்பதாக The கிறிஸ்துவின் Lord அருகில் வா. says, Lord shall, preserve your soul from, this being destroyed. உன் ஆத்துமா அழிந்து போக கூடாதபடிக்கு அவர் உன் He ஆத்துமாவை loves you and He காத்துக்கொள்ளுவார். has called you and He has chosen you. அவர் உன்னை அழைத்து உன்னை நேசித்து உன்னை Your தெரிந்து chosen கொண்டிருக்கிறார். generation. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a powerful நீ generation. வல்லமையான ஒரு சந்ததி. You have been ordained by the Lord. நீ தேவனால் அபிஷேகம் அபிஷேகம் The பண்ணப்பட்டிருக்கிறார். Lord ordained you. தேவன் உன்னை You அபிஷேகம் were not பண்ணிருக்கிறார். ordained by any man. எந்த ஒரு மனுஷனால் நீ The hand அபிஷேகம் of the Lord came பண்ணப்படவில்லை. upon you and ordained you. ஆண்டவருடைய கரமே உன் மேல Great வந்து உன்னை அபிஷேகம் miracles has பண்ணது. happened. பெரிய அற்புதங்கள் May great நடந்திருக்கிறது. miracles shall start happening. பெரிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். And it's written in Apostle. In அப்போஸ்தலர்கள் Acts of the Apostles, it's எழுதியிருக்கிறது. written through the apostles of Jesus Christ, the hands of the apostles of Jesus Christ. The Lord did great wonders. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களுடைய கரங்கள் மூலமாக பெரிய The அற்புதங்கள் hands of நடந்தது. the apostles. அப்போஸ்தலர்களுடைய கரங்கள், The hands of the apostles. அப்போஸ்தலருடைய The கைகளால் Lord, shows Himself before the apostles. தேவனே அவரை அப்போஸ்தலர்கள் வழியாக பிரதிபிக்கிறார். அவர்களுக்கு நேராக காண்பிக்கிறார். The apostles are the people who will get a vision or in a dream, they'll see Jesus Christ. அப்போஸ்தலர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய தரிசனத்துல இல்ல கனவுல பார்த்திருக்கிறவர்களாக ஆண்டவரை இருக்கிறார். அப்படியே தத்ரூபமா பார்ப்பாங்க. And the Lord shall anoint them. ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். The Lord shall anoint them. அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். Who anointed Paul, Saint Paul in Damascus? டமாஸ்கஸ்ல பவுல் அப்போஸ்தலரை டமாஸ்கஸ் பட்டணத்துல யாரு பவுலை அபிஷேகம் பண்ணினார்? யார் பவுலை அபிஷேகம் A பண்ணினார்? light came from above வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. and he got anointed. அதிலே அவர் அபிஷேகம் He got பண்ணப்பட்டார். anointed. An ordinary man. சாதாரண மனுஷன். He was a businessman. அவர் ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருந்தவர். So he was a great scholar, ரொம்ப படிச்சவர், highly educated. ரொம்ப அதிக ஞானம் கொண்டவர். And he had a citizenship of Rome. அவர் ரோமராக இருந்தவர். A citizenship of Rome is very, 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 it's not an ordinary thing those days. ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறது அந்த நாட்களிலே லேசான காரியம் இல்ல, அது ரொம்ப விலையேற பெற்றது. So he was a citizen of Rome. அவர் ரோமர் சிட்டிசன்ஷிப் The உடையவர். Lord touched him. தேவன் அவரை தொட்டார். The Lord is going to touch you now. அவர் உங்களையும் தொட போகிறார். And I say to you, He touched me. The joy I feel in my heart. Something happened, and now I know He touched me. Glory to His name. He touched me. He touched me. The joy I feel in my heart. Something happened. And now I know He touched me. I'm saying to you, there's a wave inside this building. ஒரு அலைகள் இந்த கட்டடத்துக்குள் இருக்கிறது. ஒரு அலைகள் இந்த கட்டடத்துக்குள்ள இந்த பில்டிங்குள்ள இருக்கிறது. A radiation kind of material which is filling on top of you. உங்க மேல ஒரு ரேடியேஷன் மாதிரி ஒரு காரியம். If you are able to feel, உங்களால உணர முடிகிறது என்றால், then you are feeling the presence of the Almighty.
அப்பொழுது நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருப்பீங்க. If you are in an ordinary manner without any kind of feeling in your body, இல்ல உங்க உடம்புல எந்த ஒரு உணர்வும் இல்லைன்னா I think something is wrong with you. உங்ககிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. There's a radiation present in this place. இந்த இடத்திலே ஒரு ரேடியேஷன் இருக்கிறது. I'm literally able to feel the radiation power to cleanse your souls. உங்க ஆத்மாவை கழுவும்படிக்கு இந்த வல்லமை இருக்கிறது என்பதை என்னால உணர And the முடிகிறது. presence of the Almighty is above here, present. And I'm speaking from the clouds of the Lord. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய மேகங்களிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். It's like I speak from the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலில் இருந்து நான் பேசுகிறதை போல. From the clouds of the Almighty. சர்வ வல்லவருடைய மேகங்களில் இருந்து. The desires of your heart should be fulfilled if you delight yourself in the Lord. நீங்க கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். Delight. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா Delight. Don't be a crier. கர்த்தருக்குள் களி கூறுங்க. Always crying for small things. எப்பொழுதுமே அழுது கொண்டு How many days shall you cry? எத்தனை நாட்கள் அழுது கொண்டே இருக்க போறீங்க? How many days shall you have envy against others? இன்னும் எத்தனை நாள் இன்னொருவரை பற்றி ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. குறை சொல்லிக் கொண்டே இருக்க How many days போறீங்க? you shall be speaking, envy about other people? இன்னும் எத்தனை நாள் மற்றவங்களை பற்றியே பேசிக் கொண்டு இருக்க When போறீங்க? you are able to feel the presence of God, if you are not able to be happy and glad, what's the use? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களால சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி Murmuring takes you to the hell. புலம்புறது நரகத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். Don't murmur. புலம்பாதீங்க. Just obey the words of the Lord and He shall grant all the desires of your heart. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவங்களுடைய அவர் I'll be happy in the Lord. வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். I'll be happy in the Lord. கர்த்தருக்குள் களி கூறுங்க. You shall see the blessings of the Almighty from Barak. அப்பொழுது பெராக்கால இருந்து சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க shall முடியும். flow inside you. ஆசீர்வாதத்தின் நதி உங்களுக்குள்ளே பாய்ந்தோடும். ஓர் நதியுண்டு அது நீர் காண்கள் தேவனின் நகரத்தையும் உன்னத மாணவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் ஆபத்தில் ஆபத்தில் கர்த்தரின் ஆவியோ என்னில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் ஆவியோ உன்மேல் இருக்கிறார், நீயோ அசைக்கப்படுவதில்லை. ஆபத்தில் God bless you. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். Just off it.